ஓம் நம சிவாய. பாதாளலோக வர்ணனை. வியாச முனிவர் சனத்குமார முனிவரை நோக்கி, ஞான செல்வரே, எந்த தானத்தை செய்வதால் சகல தானங்களையும் செய்த பயனை அடையக்கூடுமோ அந்த தானத்தை எனக்காகவும் மானுடர்க்காகவும் சொல்லியருள வேண்டும் என்று கேட்டார். அதற்கு சனத்குமார முனிவர், எல்லா தானங்களையும் செய்த பயனை அளிக்க வல்லதும் முக்தியை கொடுக்க வல்லதும் சம்சார துக்கத்திலிருந்து கரையேற செய்ய வல்லதும் 7 உலகங்களுக்கும் அதிபனாகச் செய்யத்தக்கதும் சூரிய சந்திராதிகள் உள்ள வரையில் ஸ்வர்க்க பதவியில் தன் வம்சத்தாருடன் வாழ்ந்து பிறகு விஷ்ணு பதவியை பெற செய்யத்தக்கதாகவும் உள்ளது பிரம்மாண்ட தானம் என்று கூறினார். அதை கேட்டதும் வியாசர், பிரம்மாண்ட தானம் என்பது எத்தகையது என்று கேட்டார். வியாசரே, அண்டாண்ட பிரம்மாண்டங்களையும் அவற்றிலுள்ள ஆன்ம கோடிகளுடன் படைத்து காத்து துடைக்கும் ஆற்றலுடையவன் சிவபெருமானே என்று தன் ஞானத்தால் உணர்ந்து, யான் எனது என்னும் தற்போதம் ஒழிந்து யாவும் சிவன் செயல் எனக் கொண்டு சுகதுக்கங்களும் கர்ம ஞானங்களும் அவனாலேயே திருவுளம் செய்யப்பட்டன என்ற மனத்துடன் உலக வியாபாரமின்றி இறைவனிடத்திலேயே மனதை பதித்திருத்தல் பிரம்மாண்ட தானம் எனப்படும். அத்தகையினர் எல்லா போக பாக்கியங்களையும் இம்மை மறுமை பயன்களையும் ஐயமின்றி அடைவார்கள் என்று சனத்குமாரர் கூறினார். சனத்குமார முனிவரே, பிரம்மாண்டம் எப்படி உண்டாக்கப்பட்டது? அது யாரால் படைக்கப்பட்டது? அது எவ்வளவு பரப்பளவு வாய்ந்தது? அதற்கு ஆதாரம் என்ன? இவற்றை எனக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும் என்று வியாசர் கேட்டார். சனத்குமார முனிவர் கூறலானார். வியாசரே, இந்த பிரம்மாண்டத்தின் பரப்பளவையும் உயரத்தையும் சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த பிரம்மாண்டத்திற்கு காரணமாகவும் அவ்யக்தமாயும் அனாமயமாயும் எல்லாவற்றுக்கும் பிறப்பிடமாயும் எல்லாவற்றிற்கும் லயஸ்தானமாயும் விளங்கும் சிவத்தினின்று ஆகாயம் உண்டாயிற்று. ஆகாயத்திலிருந்து வாயுவும் வாயுவிலிருந்து அக்னியும் அக்னியிலிருந்து ஜலமும் ஜலத்திலிருந்து பிருத்வியும் தோன்றின. பஞ்சபூதாத்மகமான பிரம்மதேவர் உண்டாகி பிரம்மாண்டத்தை சிருஷ்டி செய்தார். அவற்றுள் பாதாள லோகங்கள் 7, ஸ்வர்கலோகங்கள் 7. இந்த உலகங்களுக்கு ஆதாரமாக ஆதிசேஷன் விளங்குவான். பிரம்ம வாக்கின்படி அந்த ஆதிசேஷன் எல்லா உலகங்களையும் தாங்கி நிற்பான். அந்த சேஷனுடைய குணானுபவங்களை தேவர், முனிவர் முதலானவர்களாலும் சொல்லி முடியாது. ஓம் நம சிவாய.